வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். சொல்லுங்க, அந்த 10வது இடத்துல முடிக்கிறவங்களுக்கு என்ன சலுகை, என்ன அட்வான்டேஜ் கொடுக்க போறீங்க? அடுத்த சீசன் உள்ள வந்தா 2 பாயிண்ட் ஏதோ எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களா? சொல்லுங்க. அதெல்லாம் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் போச்சு, அவ்வளவுதான். இதை விட கீழே போக முடியாது. கடைசி இடத்துல இருந்தாங்க. இதை விட ஒரு படி மேல போகலாம்னு நினைச்சா அதுவும் நடக்கல. அதே மிஸ்டேக்ஸ். சரி, ஓகே, இந்த சீசன் இப்படித்தானே இருந்திருக்கு. இந்த ஒரு மேட்ச் சம்மப் பண்ணுது சிஎஸ்கேவோட சீசன் எப்படி இருந்திருக்குன்னு. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, நீங்க டாஸ்ல வந்து தோனி பேசுறாரு, நாங்க வந்து அடுத்த சீசனுக்கு தான் ஆன்சர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல பிளேயர்ஸுக்கு அந்த ரோல் கிளியரன்ஸ் அப்படிங்கறத கொடுக்கணும். யார் யார் என்ன ரோல் ஆடுறாங்க அப்படிங்கறத தெளிவா இந்த சீசன்லயே முடிவு பண்ணிடணும் இருக்கிறோம் அப்படின்னாரு. நல்ல விஷயம் தான், சூப்பரான விஷயம் தான். இதான் 2020 பண்ணியிருந்தாங்க. ருத்ராஜ் அப்பதான் ஓப்பனிங்லாம் வந்திருந்தாரு. சரி, அது நல்ல விஷயம் தான். ஆனா அப்படி பேசிட்டு கொஞ்ச நேரத்துல அஸ்வினை நம்பர் 4ல இறக்குறீங்களே, அது என்ன முடிவு? அஸ்வின் அப்ப அடுத்த சீசனுக்கு நம்பர் 4ல பாக்குறீங்களா? ஒரு ஆப்ஷனா பாக்குறீங்களா நீங்க? அவர் பவுலிங்லயே அவரோட ஸ்ட்ரென்த்தான விஷயத்திலேயே வீக்கா இருக்கிறாரு. இப்ப ஆடட் பிரஷர் தானே இது. அவரையே மேல நல்லா போட்டார் ஸ்ரீராம். ஓகே, போலிங் நல்லா போட்டாருன்றத நான் சொல்லிடுறேன். பட் இங்க வருவோம் நம்ம. நீங்க சொன்ன பாயிண்ட் என்னதுன்னா, அதுக்கு நான் உடன்படல. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நான் யோசிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிறேன். நிறைய லாஜிக் யோசிச்சா ஒரே ஒரு லாஜிக் தான் எனக்கு தென்படுது. அண்ட் மறுபடியும் நான் சொல்லிடுறேன், நான் அது உடன்படல. லாஜிக் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, டெவால் பிரேவிஸ் எங்களுக்கு நம்பர் 5 தான். அவர் 8th ஓவர் 9th ஓவர் தான் அவரோட என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்ன்றது வந்து ரொம்ப குரூசியல் ஆக்குறாங்க T20 கிரிக்கெட்ல. சோ பிரேவிஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் போடுறப்ப அந்த 8வது 9வது ஓவர் தான் வரணும். 10வது 11வது 12வது ஓவர் தான் தூபே வரணும். இந்த மாதிரி என்ட்ரி பாயிண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவுல ஏதாவது விக்கெட் விழுந்தா ஒரு அஸ்வினோ ஒரு ஜடேஜாவோ வரலான்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு நான் உடன்படல. பட் நான் என்ன ஆசைப்பட்டிருப்பேன்னா, 12 for 2ல என்னோட டெவால் பிரேவிஸ் அடுத்த சீசன் நம்பர் 5ஆவே இருக்கட்டும் அவரு. பட் 12 for 2 ஸ்கோர்ல டெவால் பிரேவிஸோட ஸ்ட்ரென்த் என்ன? அவுட் ஆயிருந்தாலும் இதே ரிசல்ட் தானே வந்திருக்க போகுது மேட்ச்ல. நீங்க தானே சொன்னீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னு. 12 for 2ல பிரேவிஸ் எப்படி ஆடுறாருன்னு நான் பார்க்கணும். இன்ஃபேக்ட் சிவம் தூபேக்கு அந்த சான்ஸ் கொடுங்க. பவர் பிளேல ஃபீல்டர்ஸ் உள்ள இருப்பாங்க. இந்த 2 பிளேயர்ஸுமே பவர் பிளேல ஃபீல்டர்ஸ் உள்ள இருக்கிறப்போ பவுண்டரி தூக்கி அடிக்கிற பிளேயர்ஸ்க்கு பவுண்டரி அடிக்கிறது ஈஸி. எதனால சேவாக் அவ்வளவு சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் பிளேயர்? ஃபீல்டர்ஸ் உள்ள இருப்பாங்க, மேல தூக்கி அடிக்கலாம். ஐபிஎல்லையும் ஒரு கிரேட் பிளேயர் அவரு. ஏன் ஃபீல்டர்ஸ் பவர் பிளேயர் உள்ள இருப்பாங்க, தூக்கி அடிக்கலாம். சோ பவர் பிளேல ஒரு 2 ஓவர் அவங்களுக்கு கிடைச்சா கூட அதுல டைம் எடுத்து செட் ஆயிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பெருசா அடிக்கலாம். விராட் கோலி என்ன பண்றாரு? பவர் பிளேல பவுண்டரிஸ் அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து 1s and 2s ஓடுவாரு. சோ பிரேவிஸோட கேம் 12 for 2 அண்டர் பிரஷர் எப்படி விளையாடுறாரு பாக்குறதுக்கு பொன்னான ஒரு வாய்ப்பு. இது நிறைய நீங்க சொன்ன மாதிரி அது என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கறத முக்கியமா பாக்குறாங்க. ஆனா அதை முக்கியமா பாக்கணுமா அப்படிங்கறதே பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா இப்ப இருக்கிற T20 சிச்சுவேஷன்ஸ்ல பிளேயர்ஸ் எங்க இறங்குறாங்களோ அங்க ஒரு இம்பாக்ட் வந்து கொடுத்தே ஆகணும் இல்லையா? சோ அது ரோல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ஓகே, பட் இறங்குற இடத்துல இம்பாக்ட் கொடுக்கணும்ல. நான் இந்த இடத்துல பாயிண்ட்ன்றது அது வந்து மாறுது ஸ்ரீராம். ஒரு இப்ப ஆண்ட்ரே ரசலுக்கு அவங்க எப்பவுமே என்ட்ரி பாயிண்ட் 15th ஓவருக்கு அப்புறம் வச்சிருந்தாங்க KKR. பட் கடைசியில ஆண்ட்ரே ரசல் எப்படி சக்சஸ் பார்த்தாங்க? கடைசி 2 மேட்ச் தான் பார்த்தாங்க. அவரை வச்சு கொஞ்சம் ரீசனபிள் சக்சஸ். அவரை 12வது ஓவரே இறக்கி விட்டாங்க. 2 ஓவர் ஆடிக்கோ, அதுக்கப்புறம் அடிச்சுக்கோ. சோ பிளெக்சிபிளா இருக்கணும். இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், பேபி ஏபின்னு தானே சொல்றாங்க டெவால் பிரேவிஸ. RCB 12 for 2. ஏபிடி வருவாரா, வேற யாராவது அனுப்புவாங்களா? இல்ல ஏபிடி நீங்க எங்களுக்கு 9வது ஓவர் தான் வரணும்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா ஏபிடி தான் வருவாரு. அது ஏபிடிக்கான சிச்சுவேஷன் தான். நான் ஏபிடியும் பிரேவிஸையும் ஒரே தட்டுல வச்சு பார்க்கல. தயவு செஞ்சு அந்த ஜட்மெண்ட்டுக்கு வந்துடாதீங்க. நான் சொல்றேன், அண்டர் பிரஷர்னா என்னோட மோஸ்ட் டேலண்டட் பேட்டர் நான் வந்து இறக்க பார்ப்பேன் அந்த இடத்துல. பவர் பிளேல கொஞ்சம் செட் ஆயிக்கோ, 2 ஓவர் எடுத்துக்கோ. ஏன்னா பவர் பிளேக்கு அப்புறமே அப்படி அடிக்கிறவரு பவர் பிளேல அடிக்கதான் போறாரு. அண்ட் அவரும் மாத்திரையும் இன் காம்பினேஷன் இருந்திருப்பாங்க. அவங்க அதான் யோசிச்சிருப்பாங்க. மேபி இன்னொரு ரீசன் நான் சொல்றேன், ஆயுஷ் மாத்திரையும் பிரேவிஸும் சேர்ந்து 2 பேரும் டடால் அடிக்கணுமா? சோ ஒரு அஸ்வின் கன்சோலிடேட் பண்ற மாதிரி பிளேயர் அனுப்பலாமே யோசிச்சிருப்பாங்க. அஸ்வின் டு ஹிஸ் கிரெடிட் ஒரு 6 or 4 அடிச்சாரு. பட் அவர் ஒரு நம்பர் 4 பிளேயர் கிடையாது. பிரேவிஸ் அனுப்புறதுக்கு பொன்னான வாய்ப்பு. ஓகே, பிரேவிஸ் இல்லையா, சிவம் தூபே இந்த சீசன் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஸ்லோவா தான் ஆடி இருக்காரு. எங்கேயோ ஒரு 20 பாலுக்கு மேல ஆடிட்டாருன்னா ஒரு 6 இல்ல 2 6 அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட்டா பக்கத்துல கொண்டு வந்துடுறாரு. ஓவரால் அந்த இன்னிங்ஸ்ல பெருசா எடுத்து போகல. சோ அவர் அனுப்பி விட்டுருக்கலாம். அவர் என்ன பண்றாரு 12 for 2ன்னு பாத்துருக்கலாம். இல்ல அங்கேயே நம்ம வந்து தோனியை பத்தி பேசுறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அது விமர்சனமா சில விஷயங்கள் தப்பா போறப்போ நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா நீங்க என்ட்ரி பாயிண்ட் பேசுறப்போ தோனி தான் அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிகிறாரு. அவர் அந்த கடைசி 4-5 ஓவர்ல தான் வரணும்னு நினைக்கிறாரு. மேபி அவர்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆகிடுது. அவர் தான் ஒரு கேப்டன், அவர் தான் வந்து லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்டா இருக்கணும். பட் அவரே வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்துலதான் சிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி வந்து அவரால் பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த கடைசி 5-6 ஓவர் தான் வந்தார். பட் அதுலயுமே அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ அந்த தாட் ப்ராசஸாவே தப்பா இருக்கு இல்லையா?
தாட் ப்ராசஸாவே அது கரெக்ட் தான் ஸ்ரீராம். நீங்க அதுல எதுவும் தப்பு சொல்ல முடியும். இப்ப தோனி 12வது ஓவரா வரணும் நீங்க. அதாவது லெட்ஸ் அக்செப்ட் ஸ்பின்னுக்கு எதிராக முன்னாடி எல்லாம் ஆஃப் ஸ்பின்னர் ஐ மீன் தோனிக்கு எதிராக முன்னாடி எல்லாம் ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூட முடியாது. பார்த்தாலே அடிப்பாரு கிரவுண்டுக்கு வெளில. அந்த மாதிரி பிளேயர். பட் இப்போ ஸ்பின்னர்ஸ் ஆபரேட் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு கூட மேட்ச்ல ஹசரங்கா வச்சாங்களே ஓவர்ல. தோனி வந்து ஒரு ஒயிட் பால், அதுக்கப்புறம் ஒரு டாட் பால், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் அந்த பக்கம் போயிட்டாரு. சோ டீம்ஸ் வந்து தோனி வருவாருன்னு தெரிஞ்சு லெக் ஸ்பின்னரோட ஒரு ஓவர் வச்சுக்கிறாங்க அங்க. சோ அதுக்கப்புறம் மீதி 2 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர் போடுவாங்க 19, 20. அது போதும். நீங்க தோனி 10வது ஓவர் வரணும்னு நினைக்கிறீங்க. பழைய தோனி கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து 33 வயசு தோனிக்கும் 43 வயசு தோனிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ தோனி அந்த ரோல் எடுத்திருக்காரு. சரியா எக்ஸிக்யூட் பண்ணல. இந்த மேட்ச் தோத்ததுக்கான காரணம் கடைசி 3 ஓவர் தான். கடைசி 3 ஓவர்ல 17, கடைசி 4 ஓவர்ல 27 ரன் அடிச்சாங்க. இல்ல நான் என்ன தாட் ப்ராசஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க வந்து டாஸ்ல பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. நாங்க எங்களுக்கு போன மேட்ச்ல எல்லாம் ஏதோ ப்ரெஷர் இருந்துச்சு. பட் சீசன் விட்டு வெளியே போயிட்டோம்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. ஃப்ரீடமா ஆட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. பட் கடைசியில பார்த்தோம் அப்படின்னா தோனி போஸ்ட் மேட்ச்ல பேசும்போது நாங்க ஆல் அவுட் ஆயிருவோமோன்னு நினைச்சோம். அதனால நான் லோயர் மிடில் ஆர்டர் மேல எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருந்துச்சு. அதனாலதான் கொஞ்சம் பார்த்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த டிஃபென்சிவ் தாட்டை தான் கேட்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் எல்லா விதத்துலயும் ஃப்ரீடம் இருக்கு. நீங்க தோக்குறதா இருந்தாலும் அடிச்சு தோக்கலாம், ட்ரை பண்ணி தோக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த டெத் ஓவர்ல ஓடுறது தப்பு இல்லையா? எல்லா பிளேயரும் அடிக்க தானே பார்த்தாங்க ஸ்ரீராம். உங்களுக்கு கடைசியில அடிக்கல நான் ஒத்துக்கிறேன். தோனி இன்னும் அடிச்சிருக்கணும். இந்த ரன் பால் ஸ்லாக் ஓவர்ஸ்ல அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதான் சிஎஸ்கே தோல்விக்கு காரணம். அக்செப்டட். தோனி இந்த மேட்ச் சரியா விளையாடல. அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? மூவ் தான் பண்ணி ஆகணும். அவர் அடிக்கணும், சிவம் தூபே அடிக்கணும். இவங்க ரீப்ளேஸ்மெண்டா எடுத்த எல்லா பிளேயர்ஸும் நல்லா பண்ணாங்களே. ஆக்சனை வந்து இங்க நடத்திட்டு சீசனுக்குள்ள வந்து ஆக்சன் நடத்திட்டு இருக்காங்க. கரெக்ட். சரி விடுங்க, என்ன பண்றது, எல்லாம் துயரமா தான் இருக்கு. சரி வாங்க அடுத்து வாங்க. ராஜஸ்தான் சேஸ் வாங்க. அது என்ன 9 மேட்ச் சேஸ் பண்ணி 8 மேட்ச் தோத்துருக்காங்க. சிஎஸ்கே கூட மட்டும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஓவர்ஸ் எல்லாம் மிச்சம் வச்சு சேஸ் பண்றாங்க. என்னங்க ஏன் ஜிடியோட தான் சக்சஸ்ஃபுல்லா ஓவர்ஸ் மிச்சம் வச்சு சேஸ் பண்ணாங்க. அது ஒரே ஒரு மேட்சுங்க. 8 மேட்ச் இது அல்ல இன்னொரு மேட்சுங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் டீமோடையும் பண்ணியாச்சு, வீக்கஸ்ட் டீமோடையும் லீக்ல பண்ணியாச்சு. இல்லைங்க, அதாவது டிஃபரன்ஸ் என்ன வந்துச்சுன்னா, அவங்க தோத்த மேட்ச் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்களேன் சேசிங்ல இன்வேரியபிளி பக்கத்துல வந்துருவாங்க. அதாவது கடைசி 3 ஓவர்ல சொதப்புவாங்க. இதுல கடைசி 3 ஓவருக்கு என்ட்ரி ஆகலையே, 17.1லயே முடிச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம், சிஎஸ்கே இருந்த ஸ்டார்ட்டுக்கு மிடில் ஓவர்ஸ்ல பிரேவிஸ் அடிச்ச அடிக்கு 220 வானுங்க. நீங்க கடைசி 180. இந்த காலத்து 180 ஸ்ரீராம், அந்த காலத்து 140 மாதிரி. 180 இந்த காலத்து சின்ன ஸ்கோர். தோனி என்ட்ரி ஆகும்போது அந்த 14th ஓவர் முடியறப்போ ரன் ரேட் வந்து 10 இருந்துச்சு. 138 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, ஆல்மோஸ்ட் 10. ஸோ அதே 10ல போயிருந்தா கூட 200 போயிருக்கணும். இல்ல கொஞ்சம் டெத்ல இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா மேபி 210 அந்த வந்திருக்கணும். பட் ஒரு 25 ரன்ஸ் வந்து ஷார்ட் ஆனாங்க. அதுக்கு காரணம் அதுக்கடுத்த ஓவர்கள் ஸ்பின்னர்ஸ் வந்து உள்ள வந்தது. அப்புறம் ஆகாஷ் மத்வால் இடையில ஒரு சூப்பரா ஒரு ஓவர் போட்டு போனாரு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் டெத்ல வந்து பெரிய பிரச்சனையா மாறி. அவங்க நல்லா போட்டாங்க. சிஎஸ்கேக்கும் வந்து ஒரு பெட்டர் இது தேவை ஸ்ரீராம், லோவர் டவுன் ஆர்டர்ல. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆல்பி மார்க்கெல் இருந்தாரு அந்த ரோல்ல. ஆஃப்டர் தோனி நான் சொல்றேன். தோனியோட சேர்ந்து அடிக்கிறதுக்குள்ள, தோனிக்கு அப்புறம் வந்து அடிக்கிறதுக்கு, அண்ட் தோனி அந்த டைம்ல நம்பர் 5 ஆடுவார் நிறைய. சோ நம்பர் 6, நம்பர் 7 சாலிட் ஹிட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆல்பி மார்க்கெல் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, டுவேன் பிராவோ பல வருஷம் அந்த ரோலை பண்ணாரு. லோவர் மிடில் ஆர்டர்ல கடைசியில டப்பு டிப்புன்னு ஒரு 2-3 6 டுவேன் பிராவோ அடிச்சிருவாரு. இப்ப சாட்லி அந்த மாதிரி யாரும் இல்லையே உங்களுக்கு. தோனி அவுட் ஆனதுக்கு அப்புறம் அன்ஃபில் கம்போஜ் வந்துடுறாரு. ஜடேஜா அதை பெட்டரா பண்ணுவாரு. அவரை தூக்கி போய் மேல கொண்டு போய் அனுப்பிச்சாச்சு. அதையும் மேல அனுப்பி நம்பர் 4ல ஆசை காமிச்சு விட்டு இப்ப நம்பர் 5 வேற இறக்குறாங்க இந்த மேட்ச். அஸ்வினை நம்பர் 4 இறக்கிட்டு என்ன லாஜிக்கோ தெரியல. ஒன்னும் புரியல ஸ்ரீராம். நான் அதே 2 இடத்துலதான் பிரேவிஸ், உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வேணும்னா பிரேவிஸ் தூபே அவங்கள ட்ரை பண்ணுங்களேன்னு நான் சொல்றேன். அண்ட் உங்களுக்கு ஜடேஜா லோவர் டவுன் ஒரு ஹேண்டி பேட்டரா இருப்பாரு. அவரை மேல அனுப்புறாங்க. அப்கோர்ஸ் 50ல அடிச்சாரு போன மேட்ச். பட் ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச் தோத்ததுக்கு காரணமும் என்னதான் ஜடேஜா 76 அடிச்சிருந்தாலும் அவரோட கடைசி 9 பால்ல 12 ரன் அடிச்சாரு. சோ அது பிரச்சனைகள் நிறைய இருக்கு. சரி வாங்க ஜெயிச்ச டீமை பத்தி பேசுவோம். தோத்த டீமே எவ்வளவு நேரம் பேசுறது. ராஜஸ்தான் கம்ஃபர்டபுளா பிடிச்சிருக்காங்க. வைபவ் சூரியவன்சி பவர் பிளேக்கு பிறகும் நின்று ஆடி நல்ல பார்ட்னர்ஷிப் சாம்சன் கூட நல்லா ஆடுறாரு இல்லையா. அந்த ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரெண்ட் இன்னிங் ஸ்ரீராம். அதாவது ஒரு மேட்ச் அடிச்சோடனே ஒரு மேட்ச் அடிக்கிறான்டா, பவர் பிளேல அடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லியிருப்பாங்க. இப்ப பவர் பிளேல ரன் அடிக்கல இந்த தடவை. மெதுவா விளையாடினாரு பவர் பிளேல. ஏன்னா ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருந்தப்ப கேமை புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தான் அடிக்கிறாரு, நான் எதுக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு சிங்கிளா ஆடினாரு. அண்ட் பெருசா ஸ்ட்ரைக்கும் வரல அவருக்கு பவர் பிளேல.
பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் அடிச்சாரு. அதுவும் என்ன கிளாரிட்டி பாருங்க, ஆஃப் ஸ்பின்னரா அடிக்க வேண்டாம். ரவிச்சந்திரன் அஸ்வினோ 2 பால் 3 பால் ஆடி இருப்பாரு, 3 சிங்கிள் அப்படியே தட்டி விட்டாரு. அங்க சாம்சன் அடிச்சாரு. இவர் சூஸ் பண்ணாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறப்பே சொன்னார், 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணேன். ஜடேஜாக்காக வெயிட் பண்றாரு, நூர் அகமதுக்காக வெயிட் பண்றாரு. அதுலயும் பேட் பால்ஸ் பிக் பண்ணி தான் அடிச்சாரு. நம்ம வந்து எல்லா பாலையும் அடிக்கிற சூரியவன்ஷி கிடையாது, யோசிச்சு ஆடுற சூரியவன்ஷி இருக்காரு அப்படின்றத இந்த சின்ன பையன் காமிச்சிட்டான். சோ வேற லெவல்ல அவரோட தாட் ப்ராசஸும் இருக்கு. மேட்டர் ஆஃப் டைம் தான், இனிமே எங்கேயோ போவாரு. அண்ட் சாம்சன் ஆல்சோ ஒரு நல்ல இன்னிங்ஸ், நல்ல பார்ட்னர்ஷிப், 90+ ரன்ஸ் வந்துருந்துச்சு 2 பேருக்கு இடையிலையும். அப்புறம் நம்ம ஆகாஷ் மத்வால் அவர் தான் அங்கே அந்த சிஎஸ்கேவோட வேகத்தை வந்து ஸ்டாப் பண்ணது அவர் தான் பேட்டிங்ல. ஸோ நல்லா பண்ணியிருந்தாரு இன்னைக்கு. ஸோ அவரை பத்தி ஒரு சீசனோட லாஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பெல்லு. ஆமா ஸ்ரீராம், இதெல்லாம் வந்து ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் கேட்டீங்கன்னா. ஆனா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சீசன் ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து நிறைய மேட்ச் லாஸ்ட் ஓவர்ஸ்லயே ரன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆகாஷ் மத்வால் 2 சீசன் முன்னாடி மும்பைக்காக நல்லா போட்டவர், அவருக்கு ஏன் சான்ஸே தரல? துஷார் தேஷ்பாண்டே ரன் கொடுத்தும் அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. பட் அவரையும் சரியா யூஸ் பண்ணல. அவர் பவர் பிளே போலர், அவரை தூக்கி மிடில் ஓவர்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போன மேட்ச் அவர் பவர் பிளேல நல்லா போட்டாரு. சோ ஜஸ்ட் அவங்க கிட்ட பிளேயர்ஸ் இருந்தும் அவங்களை சரியா யூஸ் பண்ணல. மத்வால் டெத்ல நல்ல போலர், நீங்க அந்த ரோல் கொடுத்தாங்க அவருக்கு. அண்ட் யாக்கர்ஸ் கரெக்டா விழுந்துச்சிட்டாங்க. ஒரு டிஃபிகல்ட் போலர், ஏன்னா பெருசா ஜம்ப் கிடையாது, ஸ்கிட் ஆகி வரும். அவர் வந்து 130 ஸ்பீடோமீட்டர் காட்டும், பட் பேட்ல வந்து மோதும். அதை விட இன்னும் ஃபாஸ்ட்னு அவர் ஆடுறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு போலர், நல்ல ப்ராஸ்பெக்ட். ஐ திங்க் ஒர்க் பண்ணலாம். அடுத்த சீசன் நல்ல டீமுக்கு போவாரு. அப்படி ஆர்ஆர் பவுலிங் பத்தி பேசுறப்போ சிஎஸ்கே அன்சுல் கம்போஸ் பத்தியுமே தோனி ரொம்ப நல்லா பேசியிருந்தார் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல. நீங்க சொன்ன மாதிரி தான், அவர் வந்து வேகமா போடுற மாதிரியே தெரியாது, பட் வந்து பால் வந்து மேல வந்து மோதும், அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அன்சுல் கம்போஸ் ஒரு நல்ல ஃபைண்ட் இந்த சீசன்ல சிஎஸ்கே எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் ஸ்ரீராம். ஆனா எங்க முக்கியமான மேட்சஸ்லாம் சான்ஸே கொடுக்கலையே. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு முகேஷ் சௌத்ரிக்கு தான் சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ருத்துராஜ் கேப்டன்சில. அதுக்கப்புறம் தான் அன்சுல் கம்போஸ் எடுத்துட்டு வந்தாங்க. பெரிய விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஐலர்ஜி மேட்ச்ல நிக்கலஸ் பூரன் விக்கெட், இந்த மாதிரி பெரிய விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. சோ டெஃபினெட்லி ஒர்க் பண்ணலாம் டீம். ஏன்னா இப்ப அடுத்து வரப்போறது மினி ஆக்ஷன் தான். சோ நீங்க வந்து சீப்பா எடுத்த பிளேயர்ஸை விடக்கூடாது. நீங்க ஏதாவது ஒரு 2 பெரிய ஹை வேல்யூ பிளேயர்ஸ் நீங்க விட்டாதான் உங்ககிட்ட காசு நிக்கும். அண்ட் மினி ஆக்ஷனை பொறுத்தவரை உங்களால வந்து நிறைய டேலண்ட் கிடையாது, மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் டீம் வச்சுப்பாங்க. சோ இதர பல பிளேயர்ஸ் தான் விடுவாங்க. சோ அவங்களுக்கும் ஒரு பிட்டிங் வார் நடக்கலாம். சோ பெரிய ஃபேக்டர்ஸ் இருக்கு, யாரை வச்சுக்க போறாங்க, யாரை விட போறாங்கன்றது. பெரிய நம்பர்ஸ் இருக்கிற பிளேயர்ஸை விடணும். கோட் வேர்ட் அக்செப்டட். நம்ம அதை பத்தி பின்னாடி பேசலாம், எந்தெந்த பிளேயர்ஸ்னு தனி வீடியோ ஒன்று பண்ணலாம். சரி வாங்க, இப்போ வந்து மொத்தமா போயிருச்சு சிஎஸ்கேக்கு தான். மேல இருக்கிற டீம்ஸ் பத்தி பேசுவோம். மும்பை விசஸ் டெல்லி மேட்ச் இருக்கு. என்ன மேட்ச் இருக்கு ஸ்ரீராம்? இது மும்பை வர்சஸ் டிசி கிடையாது, இது மும்பை வர்சஸ் டிசி வர்சஸ் ரெயின். ரெயின் சான்சஸ் இருக்கா? ரெயினுக்கு நிறைய, 85% சான்ஸ்னு சொல்றாங்க. நான் பாம்பேல தான் இருக்கேன், அங்கதான் மேட்ச் நடக்குது. நான் தங்குற இடம் வந்து ஹோட்டலுக்கு, ஐ மீன் சாரி கிரவுண்டுக்கு, வாங்கேடே ஸ்டேடியமுக்கு என் ஹோட்டல் ஒரு 5 கிலோமீட்டர் கூட இருக்காது. செம மழை இன்னைக்கு, ஃபுல் பாம்பேல அடிச்சு தள்ளிச்சு. இப்ப மழை இல்ல, பட் ஈவினிங் டைம் கரெக்டா ஒரு 6 மணில இருந்து ஒரு 7 மணிக்குள்ள ஒரு பெரிய ஸ்பெல் வந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டு விட்டு வந்துச்சு. ஒரு 9 மணிக்கு மேல கிளியர் ஆயிருச்சு. பட் நாளைக்கும் மழை எக்ஸ்பெக்டட். மழை வந்துச்சுன்னா, மேபி ரெயின் இருந்துச்சுன்னா யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு பாயிண்ட் போகுதுன்னு வச்சுக்கோமே. மும்பை வந்து இல்ல, அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா, முன்னாடி எல்லாம் வந்து 2 அதாவது ஒரு 11 o'clock வரைக்கும் ஐ திங்க் 11 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப அதை 2 hours இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 11:56 12 o'clock வரைக்கும், ஆல்மோஸ்ட் 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஓவர்ஸ் குறையும். சோ விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம், யாருக்கும் தெரியாமலே. ஐயோ, அப்ப வந்து மேட்ச் எப்படியாவது நடத்தியே முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறாங்க. ஆமா ஆமா, ஆல்மோஸ்ட் பெங்களூர்ல இருக்கக்கூடிய மேட்சையுமே மாத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த வெதர் இப்படி இருக்கிறதுனால அதுக்காக சில சேஞ்சஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா, ஆப்வியஸ்லி நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்க போகுது. அப்ப எக்ஸ்ட்ரா 1 hour கிடைக்க போகுது வழக்கத்தை விட. ஸோ மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, மேட்ச் நடந்தா வருவோம். மேட்ச் நடந்தா யாருக்கு சான்ஸ் இருக்கும்? என்னென்ன விஷயங்கள்? மும்பைக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. மேட்ச் நடந்துச்சுன்னா பாருங்க, மும்பைக்கு தான் அதிக சான்ஸ். ஏன்னா இப்ப மும்பை இந்த மாதிரி அந்த டீம் லிஸ்ட நீங்க எடுத்து பார்க்கும்போது 10 டீம்ல இருக்கிறதுலே பெஸ்ட் எந்த டீம்னா மும்பைன்னு தான் நம்ம சொல்லுவோம். டேலண்ட் அந்த மாதிரி நிறைஞ்சிருக்கு அந்த டீம்ல. சோ சீசன் எண்ட்ல நமக்கு ஆச்சரியம் என்னதுன்னா, எப்படி அவங்க இந்த நிலைமையில இருக்காங்கன்னு. பட் டிசி, மும்பையோட எழுச்சி எங்க ஆரம்பிச்சிச்சோ அங்கதான் டிசியோட சரிவு ஆரம்பிச்சிச்சு. சீசனுக்கு முன்னாடி கொஞ்சம் போங்க,
மும்பை தோத்துக்கிட்டே இருந்தாங்க. பும்ரா வந்த 2வது மேட்ச் 212 கையில இருந்த மேட்ச். KL ராகுல் அவுட், கரண் சர்மா இம்பாக்ட் சபா வந்து கருண் நாயர் சூப்பர் ஷாட் கொடுப்பாரு, KL ராகுல் நல்லா ஆடிக்கிட்டு இருப்பாரு, கரண் சர்மா வந்து ராகுல் விக்கெட் எடுப்பாரு, அங்கிருந்து மும்பை கொலாப்ஸ், ஐ மீன் DC கொலாப்ஸ். கடைசியில 4 பால் 4 ரன் அவுட் நடக்குமே, அந்த மேட்ச் தான் அந்த ஒரு டீமா வின் பண்ணுவாங்க அந்த மேட்ச்ல தான். எக்ஸாக்ட்லி அங்கிருந்து மும்பை மேல வந்தாங்க. இந்த மாதிரி நாமளே எஸ்கலேட்டர் சீன் இருக்கு, ரஜினி மேல கரெக்ட். ஹெட் டு ஹெட் மும்பை 20 DC 16. வாங்கேடே ஸ்டேடியம்ல 10 தடவை விளையாடி இருக்காங்க. MI 7 ஜெயிச்சிருக்காங்க, DC 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஹிஸ்டரி வித் DC, சாரி ஹிஸ்டரி வித் MI. பட் முதல் முறையா DC சார்பா KL ராகுல் கையில தாங்க இருக்கு மேட்ச். லெட்ஸ் அக்செப்ட் DC KL ராகுல நம்பி தான் இருக்காங்க. மத்தவங்க அடிக்கலாம், பட் KL ராகுல் தான் மெயின். KL ராகுல் வர்சஸ் மும்பை 965 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 74, 300 அடிச்சிருக்காரு, 650 அடிச்சிருக்காரு மும்பையோட. அவர் ஓப்பனிங் வரணும், அவர் ஒரு 18 ஓவர் வரைக்கும் விளையாடணும். அதுதான் மும்பை, அதுதான் DC ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முளைச்சுமா களைச்சு போட்டு பாப்போம், 2 மேட்சுக்கு வரைக்கும் ஓப்பனிங் பேரை மாத்திரம்னு ராகுலை திரும்ப கீழே இறங்கிட்டாங்கன்னா கிளம்பிட வேண்டியதான் டாஸோட, இல்லையா? இல்ல, அவங்க டீம்ல அசோசியேட் ஆன ஒருத்தர் கிட்ட நான் பேசினேன் ஸ்ரீராம். நான் யாருன்னு சொல்ல விரும்பல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாட் ப்ராசஸ் என்னதுன்னா, அபிஷேக் புரேல வேற எங்கேயும் வச்சு விளையாட முடியாது எங்களால, அவரை வச்சு நாங்க பவர் பிளேல தான் விளையாட முடியும், அது ஏன்னு தெரியல. சோ அவர் ஓபன் பண்ணணும். சோ KL ராகுல் எங்களுக்கு கீழே வேணும், நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க குஜராத் பண்றாங்களேன்னு. எங்க டீம் குஜராத் கிடையாதுன்றது ஒத்துக்கிறாங்க, ஓபனர்ஸ் ரன்னே அடிக்கலையே அப்படின்றாரு. சோ ஒரு ஃபேக்டர் KL ராகுல். இன்னொரு ஒரு நல்ல விஷயம், நீங்க DC ரசிகரா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், ஃபாஃப் டு பிளெஸி இது வரைக்கும் எந்த டீம்ஸ்க்குலாம் விளையாடி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் IPL பெரும்பாலும். ஆனாலும் அவரு சின்னசாமியில அடிச்சதை விட, சேப்பாக்ல அடிச்சதை விட, ஐ திங்க் வாங்கேடையில தான் அதிக ரன் அடிச்சிருக்காரு ஃபாஃப். இது புது ரெக்கார்டா இருக்கே. அண்ட் அவர் வந்து எப்படியாக இவ்வளவு நல்ல ரெக்கார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது நான் திரும்ப செக் பண்ணி பார்த்தா அதான் ரெக்கார்ட் காமிக்குது. நான் திரும்ப வெரிஃபை பண்ணுவோம் அதை. பட் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல. சோ இதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். சோ அவங்களோட 2 மெயின் பிளேயர்ஸ், 2 ஓபனர்ஸ் மேல பெரிய பாரம் இருக்கு. மும்பைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர், இது வரைக்கும் 12 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அவங்க எந்த மேட்ச்ல எல்லாம் பவர் பிளேல 1 விக்கெட் இல்லைன்னா அதுக்கும் கீழே 0 or 1 விக்கெட் மட்டுமே விட்டுருக்காங்களோ பவர் பிளேல, அது அந்த 7 மேட்ச்ல 7 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. சோ பவர் பிளே இஸ் தி கீ. அண்ட் அப்படியே ஆப்போசிட், எந்த மேட்ச்ல எல்லாம் அவங்க 1 விக்கெட்டுக்கு மேல விட்டுருக்காங்களோ பவர் பிளேல, 2 இல்லைன்னா அதிக விக்கெட் விட்டுருக்காங்களோ, அந்த 5 மேட்சும் தோத்துருக்காங்க. ஸோ வந்து ஹிட்மேன் கையில இருக்கு. ஹிட்மேன் வந்து ஒரு பிளாஸ்டான ஓப்பனிங் கொடுக்கணும், அவுட் ஆகக்கூடாது, கொடுத்துட்டு சில மேட்ச் ஆடினார்ல நின்று அந்த மாதிரி ஆடணும். எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து 2 டீம்லையும் வந்து சாதக பாதகங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், யார் வந்து கீ ஃபேக்டரா இருப்பாங்கன்னு சொல்றீங்க. பட் வந்து உங்க பிக் என்ன? கஷ்டமான பிக் தான், சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான பிக் ஸ்ரீராம். பட் இன்னொன்னு பாயிண்ட்ஸ் டேபிள் கான்சிக்வன்ஸை நான் நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம். நேயர்களே இதை பாருங்க, நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா DC அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா மேட்சும் டெட் ரப்பர் தான். பட் DC ஜெயிச்சாங்கன்னா மும்பைக்கும் வாய்ப்பு இருக்கு, DCக்கும் வாய்ப்பு இருக்கு. 2 பேர்ல யாரு பஞ்சாபை தோக்கடிக்கிறாங்களோ அவங்க வின்னு. சோ பஞ்சாப் கையில போய் நிக்கும் நாளைக்கு DC ஜெயிச்சாங்கன்னா. சோ டோர்னமெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு டெட் ரப்பர்ஸ் வேணாங்க, நாளைக்கு DC ஜெயிக்கட்டும். ஆமாங்க, DC ஜெயிச்சாதான் இன்னும் ஒரு வாரம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சேனல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நம்ம யூடியூப் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எல்லாருக்கும் வந்து அதான் லாபம். அதனால வந்து தயவு செஞ்சு DC ஜெயிச்சிருங்க. அதனால நான் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களே, பட் ஃபேவரட்ஸ் பாத்தீங்கன்னா ஆன் பேப்பர் மும்பை இந்தியன்ஸ் தாங்க, ஜஸ்ட் ஷியர் குவாலிட்டி. அண்ட் DC தோல்வி மேல தோல்வி, கம்பேக்லயும் தோல்வி, 200 அடிச்சும் தோல்வி. பட் ஒரே நல்ல விஷயம் என்னதுன்னா, இன்னைக்கு அவங்க டீம்ல ஒருத்தட்ட பேசுறப்பதான் அவங்க சொன்னாங்க, 200 அடிச்சு அவங்க தோத்த மேட்ச் 2மே GTக்கு எதிராக தான் வந்திருக்கு. ஒரு மேட்ச் பட்லர் அடிச்சாரு, ஒரு மேட்ச் சாயும் கில்லும் அடிச்சாங்க. சோ அது ஒரு எக்ஸெப்ஷன்ன்றாங்க. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்ரீராம். இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்க போகுது. அண்ட் லெட்ஸ் ஹோப் ரெயின் வரக்கூடாது. பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ப்ரோ. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்த்துட்டு வரலாம். தேங்க்யூ சோ மச்.